ஓம் பங்கார் அடிகளே ஓம். ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியில் நம்ம தமிழ் செல்வி அம்மா டாலரை போட்டிருக்கிறாங்கல்லவா, அது இந்த நர்ஸு உத்தியோகத்தில் கழுத்தில் எதுவும் போட்டிருக்கக்கூடாது. அதன் காரணமாக அந்த டாலரை பாக்கெட்டில் போட்டுப்பாங்க. ட்ரைனிங் பீரியடில் இருக்கிற பொழுது ஆஸ்பத்திரியில் வேலை, இவங்க பேச்சில் மொத்தம் 30 பேர், இவங்களோட ட்ரைனிங் எடுக்கிற பிள்ளைங்க. அதில் சில நோயாளிகள் ஆஸ்பத்திரியில் இறந்துருவாங்களே, அதை பார்த்து சில பெண்கள் பயப்படுவாங்க. உடனே இது பயப்படாத, அம்மா இருக்குது அப்படி சொல்லி இந்த டாலர் எடுத்து அவங்க பாக்கெட்டில் போட்டுடும். அவங்க பயம் நீங்கி நல்ல முறையில் வேலை செய்வாங்க. அதில் ஒரு பெண்ணுக்கு, இவங்க பேட்ச் சேர்ந்த பெண்ணுக்கு ஒரு பேய் பிடிச்சிருக்குது, தீய சக்தி. அது இரவு நேரங்களில் கத்தி கலாட்டாக பண்ணுது. அதை பார்த்த நம்ம தமிழ்ச்செல்வி மற்றவர்கள் துணையோடு இவங்ககிட்ட இருக்கிற டாலர் எடுத்து அந்த பொண்ணு கழுத்தில் போட்டுது. ஆனால் அதை போடக்கூடாதுன்னு பயங்கரமாக மிரட்டுது. அதே மீறி எல்லோரும் போட்டு விட்டாங்க. அதுக்கு பின்னால் அந்த தீய சக்தி அந்த பெண்ணை விட்டு விலகி சென்று விட்டது. இப்படிங்க ஒரு டாலர் வச்சு அந்த 30 பேர்த்துக்குமே இந்த அம்மா நல்லது பண்ணிக்கிறாங்க. அது மட்டுமல்ல, சக்தியில் இவங்களுக்கு திருமணத்துக்கு பின்னால் 2 பையன் பிறந்தோன்னு சொன்னீங்களா, 2மே சிசேரியன் பண்ணி தான் எடுத்தாங்க. அதுக்கு பின்னால் இவங்களுக்கு 2 தடவை குடலருக்கு மேற்பட்டு இந்த இரணியாங்கிற ஆப்ரேஷன் பண்ணாங்க, 2 தடவை. மொத்தம் 4 ஆப்ரேஷன். அதற்கு பின்னால் மறுபடியும் சில ஆண்டுகள் கழித்து இவர்களுக்கு வைத்த வலி வந்துருச்சு. என்னென்னு பார்த்தா மறுபடியும் குடலிறக்கம் வந்திருக்குது, ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு மனசு கேட்கல. ஐயையோ, நம்ம கதை இப்படியே போகமாட்டிருக்குது அப்படின்னு அம்மாவில் போய் மருவத்தூரில் கேட்போம் அப்படி சொல்லி பாத பூஜைக்கு மருவத்தூர் போய் அம்மாட்ட கேட்குது. அம்மா சொல்கிறாங்க, ஆப்ரேஷன் வேண்டாம், ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறது, அம்மா வலி தாங்க முடியலையம்மா அப்படிங்குது. 2 காப்புக்கு பணம் கட்டிட்டு போய் ரெஸ்ட் எடுத்துக்கா, நான் பார்த்துக்கிறேன் போ அப்படிங்கிறாங்க. அதான் மாதிரி இந்த பெண்ணும் தமிழ்ச்செல்வி காப்புக்கு பணம் கட்டிட்டு அவங்களுடைய கூட வேலை செய்கிற ஒரு அதிகாரி, அவங்களும் பெண், அவங்கள்ட்ட தன்னுடைய நிலைமையை சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, இது கவலைப்படாத, இதுக்கு ஆப்ரேஷன் தேவையில்லை. இப்போ இதுக்கு ஒரு புதுசாக ஒரு பெல்ட் வந்திருக்குது, அதை வாங்கி போட்டுக்கிட்டால் போது வலி இல்லாமல் இருக்கலாம், எல்லா வேலையும் செய்யலாம்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து இவங்கள்ட்ட காசு இல்லை. ஆனால் அந்த அம்மாவே பணத்தை போட்டு அந்த பெல்ட்டு வாங்கி கொடுத்தாங்க. இது போட்டுக்கிட்டாங்க. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பெல்ட்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நலமுடன் இருக்கின்றார்கள் சக்திகளே. எப்படி பாருங்கள், அம்மா கண்ணை எம்மை காப்பதில் காக்கின்றார் சக்திகளே. ஓம் பங்கார் அடிகளே ஓம்.